18ஆம் தேதி முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலில் கலந்து கொண்ட கனேடிய பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டதாக ஒரு செய்தி சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டிருந்தது. கடந்த 18ஆம் தேதி இந்த அருகம்பே பகுதியில் ஒரு வெளிநாட்டு சுற்றுலா பயணி ஒருவர் ஆடைகளின்றி நிர்வாணமாக வீதிகளில் நடந்து சென்றுள்ளார். அந்த கெரண்டியல்ல பகுதி பஸ் விபத்து இடம்பெற்ற இடத்தில் ஒரு பாதுகாப்பு வேலி அமைக்கப்பட்டுள்ளதாக தான் அந்த காணொலி வெளியாகியிருந்தது. பாதுகாப்பற்ற பாதுகாப்பு வேலி வணக்கம் சுஜி. வணக்கம் சரண்யா. ஆமாம், கடந்த வாரத்தை போன்று இந்த வாரமும் சமூக ஊடகங்கள் வாயிலாக வெளியான சில போலியான அதே போன்று தெரிவுபடுத்தப்பட்ட தகவல்களின் உண்மைத்தன்மையினை ஆராய்ந்து உங்களுக்கு வழங்குவதற்கு நாம் தயாராக வந்துள்ளோம். அந்த வகையில் தான் சுஜி, நாம் முதலில் எடுத்துக்கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்றால், இந்த மே 18ஆம் தேதி முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலில் கலந்து கொண்ட கனேடிய பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டதாக ஒரு செய்தி சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டிருந்தது. அந்த செய்தியானது கடந்த 21ஆம் தேதி தான் வெளியாகியிருந்தது. அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருந்த ஒரு விடயமானது, அதாவது அனுர ஆட்சிக்கு அட்டமத்து சனி ஆரம்பமாகியதா, முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலில் கலந்து கொண்ட கனேடிய பிரஜை ராஜமனோகரி கைது என்றுதான் அந்த காணொலி வெளியாகியிருந்தது. ஆகவே சுஜி, உண்மையில் இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலில் கலந்து கொண்ட கனேடிய பெண் கைது செய்யப்பட்டாரா? ஆமாம் சரண்யா, இதில் ஒரு விடயத்தை நாம் பார்க்கும்போது, இந்த பெண் கனேடிய பிரஜை அல்ல, இவர் கனேடிய குடியுரிமை பெற்றவர், அதாவது கனடா குடியுரிமை பெற்றவர். இவர் இலங்கை பிரஜை மற்றும் இவர் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலுக்கு சென்று வரும் சந்தர்ப்பத்தில் இவர் கைது செய்யப்படவில்லை. இவர் வேறொரு மோசடி தொடர்பில் இவர் கைது செய்யப்பட்டிருந்தார். எனவே இது தொடர்பில் நாம் ஆராய்வதற்காக போலீஸ் ஊடக பிரிவை தொடர்பு கொண்டு வினவியிருந்தோம். இதன் போது அவர்கள் தெரிவித்த ஒரு விடயம், இவர் கனேடிய பிரஜை கைது செய்யப்படவில்லை எனவும் புத்தளத்தில் வைத்து புத்தளம் போலீஸ் அத்தியட்சகர் காரியாலயத்தினால் பண மோசடியில் ஈடுபட்டமை தொடர்பில் ஒரு பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டதாக அவர்கள் தெரிவித்திருந்தனர். எனவே நாம் இது குறித்த மேலதிக தகவல்களை பெறும் நோக்கில் புத்தளம் போலீஸ் அத்தியட்சகர் காரியாலயத்துடன் தொடர்பு கொண்டு வினவியிருந்தோம். அவர்கள் தெரிவித்த ஒரு விடயம், கனடாவிற்கு அனுப்புவதாக தெரிவித்து புத்தளத்தில் இருந்த சந்தர்ப்பத்தில் இந்த குறித்த பெண் ராஜமனோகரி என்ற பெண் புத்தளத்தில் உள்ள ஒரு நபரிடம் 50 லட்சம் ரூபாய் பணம் பெற்று அதன் பின்னர் அந்த நபரை கனடாவிற்கு அழைத்து செல்லாமல் தான் மாத்திரம் கனடாவிற்கு சென்றுள்ளார். எனவே இந்த 50 லட்சம் ரூபாய் மோசடி தொடர்பில் அந்த பாதிக்கப்பட்ட நபர் போலீசில் முறைப்பாடு செய்துள்ளார். அதன் பின்னர் கடந்த 20ஆம் தேதி இவர் புத்தளத்திற்கு வந்த சந்தர்ப்பத்தில் புத்தளத்தில் வைத்து போலீஸ் அத்தியட்சகர் காரியாலயத்தினால் இவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அதாவது இவர் கைது செய்யப்பட்டது இந்த 50 லட்சம் ரூபாய் மோசடி தொடர்பில். அதன் பின்னர் இவர் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டு 22ஆம் தேதி இவர் பிணையில் விடுதலையாகியுள்ளார். தற்போது இவருக்கு பயண தடை விதிக்கப்பட்டுள்ளது நீதிமன்றத்தினால். இவ்வாறு இருக்கும் போது கனேடிய பிரஜை, அதாவது கனேடிய பிரஜை ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்தால் அது தொடர்பில் கனடாவின் உயர்ஸ்தானிகர் ஆலயத்திற்கு அறிவிக்கப்பட்டிருக்கும் இலங்கையில் உள்ள. இது தொடர்பில் புத்தளம் போலீஸ் அத்தியட்சகர் காரியாலயத்திடம் வினவிய போது அவர்கள் தெரிவித்த ஒரு விடயம், குறித்த பெண் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த பெண் எனவும் அவர் இலங்கை பிரஜை எனவும் அவர் கனடாவிற்கு சென்று கனடா குடியுரிமை பெற்றுள்ளார் என்பது தெரிய வந்தது. எனவே இந்த குறித்த சமூக ஊடக பதிவில் பகிரப்படுவதனை போன்று சரண்யா, இந்த பெண் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலில் கலந்து கொண்டதற்காக கைது செய்யப்படவில்லை, இவர் ஒரு பண மோசடி தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ளார் என்பது கண்டறியப்பட்டிருந்தது. அதே போன்றுதான் சுற்றி இந்த அருகம்பையில் நோ பிகினி சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளதாக ஒரு தகவல் பகிரப்பட்டிருந்தது. உண்மையிலேயே இலங்கை பொறுத்தவரையில் சுற்றுலாவுக்கு மிகவும் ஏற்ற ஒரு நாடு. அதே போன்று இந்த இலங்கையில் இயற்கையான கடல் வளம் காணப்படுகிறது. குறிப்பாக அருகம்பே, உணவட்டுன, அதே போன்று மாபிள் பீச் என்று கூறுவார்கள். அவற்றுக்கு சுற்றுலா பயணிகள் வந்து செல்வதும் அதே போன்று அவர்கள் நீர் சறுக்கலில் ஈடுபடுவதும் வழமையான ஒன்று. இந்த சந்தர்ப்பத்தில் தான் அருகம்பேயில், குறிப்பாக அருகம்பேயில் இந்த பிகினி, நோ பிகினி என்ற ஒரு சுவரொட்டிகள் காணப்படுவதாக ஒரு செய்தி வெளியாகியிருந்தது ஃபேஸ்புக் வலைதளத்தில். உண்மையில் இவ்வாறான ஒரு செய்தி, இவ்வாறு பிகினி அணிவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதா? ஆமாம் சரண்யா, அது தொடர்பில் நாம் பார்க்கும்போது இந்த நோ பிகினி என்ற இந்த அறிவித்தலுக்கு மூல காரணமாக அமைந்தது ஃபேஸ்புக்கில் ஒருவர் வெளியிட்ட ஒரு பதிவு. அறிவித்தலை வெளியிட்ட நபரை நாம் முதலில் தொடர்பு கொண்டு இது தொடர்பில் வினவியிருந்தோம்.
இதன்போது அவர் தெரிவித்த ஒரு விடயம், கடந்த 18ஆம் திகதி இந்த அருகம்பே பகுதியில் ஒரு வெளிநாட்டு சுற்றுலா பயணி ஒருவர் ஆடைகளின்றி நிர்வாணமாக வீதிகளில் நடந்து சென்றுள்ளார். இது முற்றிலும் இவ்வாறான ஒரு விடயம் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒன்று. எந்த ஒரு நாட்டிலுமே இந்த விடயத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆமாம். அவ்வாறு இருக்கும்போது இலங்கை போன்ற ஒரு நாட்டில் வீதியில், பிரதான வீதி ஒன்றில் நிர்வாணமாக ஒரு நபர் செல்வதனை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இந்த கலாச்சார சீரழிவுக்கும் இது போன்ற ஒரு விடயம். ஆமாம். இந்த சந்தர்ப்பத்தில் தான் அந்த குறித்த நபர் இன்னொரு, அதாவது அவருடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் ஃபேஸ்புக் நண்பர் ஒருவர் பகிர்ந்த இந்த குறித்த அறிவித்தலை தான் டவுன்லோட் செய்து பின்னர் தன்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் இதனை பதிவேற்றியுள்ளார். இது முற்றுமுழுதாக ஒரு தனிப்பட்ட நபரின் பதிவு மாத்திரமே. இது நகர சபையினாலோ அல்லது போலீசாரினாலோ இது இல்லாவிட்டால் அருகம்பை பகுதியில் உள்ள ஒட்டுமொத்த மக்களின் குரலாகவோ இந்த போஸ்டர்ஸ், அதாவது இந்த அறிவித்தல் எங்கும் ஒட்டப்பட்டிருக்கவில்லை. இது ஒரு தனிப்பட்ட நபர் தான் உருவாக்கிய போஸ்ட், அதனை ஃபேஸ்புக் பக்கத்தில் பதிவேற்றிய ஒரு விடயம் மாத்திரம்தான் இடம்பெற்றது. எனவே இது தொடர்பில் பொத்துவில் பிரதேச சபையுடன் தொடர்பு கொண்டு வினவிய போது அவர்களும் தெரிவித்திருந்தார்கள், இது போன்ற எந்தவித அறிவித்தல்களும் பிரதேச சபையினால் வெளியிடப்படவில்லை, எங்கும் ஒட்டப்பட்டிருக்கவில்லை. போலீசாரும் அதனையே எமக்கு உறுதிப்படுத்தி இருந்தனர். மேலும் அந்த பகுதியில் உள்ள சுற்றுலா ஹோட்டல்களில் நாம் வினவிய போது அவர்கள் தெரிவித்த ஒரு விடயம், கடற்கரை, அதாவது இந்த கடிதத்தை, இந்த அறிவித்தலை நாம் பார்க்கும்போது பொது இடங்களில் இவ்வாறான பிக்கினி அணிந்து செல்வதை தவிர்க்குமாறு மாத்திரமே அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அப்பொழுது அந்த சுற்றுலா ஹோட்டல்களில் உள்ளவர்கள் தெரிவிக்கின்றார்கள், சரண்யா, இந்த கடற்கரைகளில் நீர் விளையாட்டுகளில் ஈடுபடும் போது பிக்கினி அணிவது ஒரு சாதாரணமான ஒரு விடயம், அதற்கு யாரும் எந்த தடையும் தெரிவிக்கவில்லை. இருப்பினும் பொது இடங்களில், அதாவது பிரதான வீதிகளில் அவ்வாறு பயணிக்கும் போது இந்த பிகினியுடன் செல்ல வேண்டாம் என்பதனை அதில் தெரிவித்திருந்தார்கள். இருப்பினும் இது அந்த பகுதி மக்களின் குரல் அல்ல எனவும், இது மாநகர சபையோ பிரதேச சபையோனால் தெரிவிக்கப்பட்ட விடயம் அல்ல, ஒரு தனிப்பட்ட நபரின் கருத்து மாத்திரமே என்பதனையும் அவர்கள் தெரிவித்திருந்தனர். அதே போன்றுதான் சுற்றி இவர்கள் தெரிவித்த மற்றும் ஒரு விடயம், அதாவது 2017-18ஆம் ஆண்டுகளில் முக்கியமாக நோ பிகினி ஆன் ஸ்ட்ரீட் அப்படின்ற ஒரு விடயம் அந்த பகுதியிலாக இருக்கலாம், ஒரு விழிப்புணர்வு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. முச்சக்கர வண்டிகளிலும் காட்சிப்படுத்தப்பட்டதாக அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். அதாவது சுற்றுலாத்துறையை பாதுகாப்பதற்காக இந்த பகுதியில் வசிப்பவர்கள் நடத்தப்படும் அருகம்பை டெவலப்மெண்ட் ஃபோரம் அப்படி ஒன்றாலதான் இந்த விடயங்கள் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்த போஸ்டில் குறிப்பிட்டது போன்று இந்த கால பகுதிகளில் இவ்வாறான ஒரு விடயம் எங்கும் காணப்படவில்லை என்பதையும் அவர்கள் உறுதிப்படுத்தியிருந்தார்கள். ஆமாம். எனவே நமது ஆய்வுகளின் போது கண்டறியப்பட்ட ஒரு விடயம்தான் இந்த போஸ்ட், அதாவது இந்த விடயமானது ஒரு தனிப்பட்ட நபர் அவரின் சொந்த விருப்பத்திற்காக ஃபேஸ்புக்கில் அவருடைய கருத்தாக பதிவிடப்பட்ட ஒரு விடயமே தவிர இது ஒட்டுமொத்த சமூகத்தின் குரல் அல்ல. மற்றும் இது ஒரு பயங்கரவாத செயலோ அல்லது ஏனென்றால் இதனை வெளியிட்ட நபர் ஒரு முஸ்லிம் மதத்தை சார்ந்தவர் என்பதனால் சிலரினால் இது மாறாக அது சமூகத்திற்கு தவறாக எடுத்து செல்லப்படுகின்றது. வலியூட்டுவதாகவே இந்த பிக்கினி அணிவதற்கும் தீவிரவாத செயல்களுக்கும் எவ்வாறு தொடர்பு படுத்தி இவ்வாறான தவறான தகவல்களை பகிரிடுகிறார்கள் என்பதை நினைக்கும் போது பெரும் அதிர்ச்சியாகவே இருக்கிறது. என்ன சரண்யா, இது ஒரு சாதாரண ஒரு விடயம், கலாச்சாரத்தை சார்ந்த ஒரு விடயம். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் நாம் இந்த சமூக ஊடக பயன்பாடின் போது மிகுந்த அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என்பதனை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆமாம் சுஜி. அதே போன்றுதான் சுஜி, இந்த மற்றொரு விடயம், அதாவது கடந்த சில தினங்களுக்கு முன்னர் நுவரெலியா கண்டி பிரதான வீதியில் கரண்டியல்ல பகுதியில் ஒரு பஸ் விபத்து இடம்பெற்றிருந்தது. அதில் 21 பேர் பலியாகியிருந்தார்கள். ஆகவே இந்த பஸ் விபத்து தொடர்பிலும் தற்போது சமூக வலைத்தளங்களில் பல்வேறு தகவல்கள் பகிரப்பட்டு வருகின்றது. அதில் ஒரு காணொலி வெளியாகியிருந்தது. அது தொடர்பாக, அதாவது அந்த கரண்டியல்ல பகுதி பஸ் விபத்து இடம்பெற்ற இடத்தில் ஒரு பாதுகாப்பு வேலி அமைக்கப்பட்டுள்ளதாக தான் அந்த காணொலி வெளியாகியிருந்தது. அந்த பாதுகாப்பு வேலி என்று பாதுகாப்பற்ற பாதுகாப்பு வேலி அமைக்கப்பட்டது, ஒரு கம்புகளினால் அமைக்கப்பட்ட ஒரு வேலி ஒன்றின் காணொலி தான் வெளியாகி இருந்தது. உண்மையில் இந்த பாதுகாப்பு வேலி அந்த கரண்டியல்ல பகுதியில் அமைக்கப்பட்டதா?
ஆமாம், இது தொடர்பில் அதாவது இந்த காணொளியின் சில காட்சிகளை புகைப்படமாக மாற்றி நாம் ரிவர்ஸ் இமேஜ் தேடுதலுக்கு உட்படுத்திய போது சரண்யா, இது 2023ஆம் ஆண்டு நோட்டன் பிரிட்ஜ் பகுதியில் இடம்பெற்ற ஒரு விபத்தின் பின்னர் தற்காலிகமாக அந்த இடத்தில் அமைக்கப்பட்டிருந்த ஒரு வேலி, அதாவது 2023ஆம் ஆண்டு காலப்பகுதியில் பகிரப்பட்டிருந்தது. அதனை தற்போது இந்த கேரண்டியர்ல பகுதியில் இந்த சில தினங்களுக்கு முன்னர் நடைபெற்ற இந்த விபத்துடன் தொடர்பு படுத்தி இப்போது அவ்வாறாக இருக்கிறதாக தெரிவித்திருந்தார்கள். எனவே இது 2023 எடுக்கப்பட்ட ஒரு காணொளி. இப்போது இந்த பாதுகாப்பு வேலியின் நிலை தொடர்பில் நாம் வீதி அபிவிருத்தி அதிகார சபையுடன் தொடர்பு கொண்டு வினவிய போது அவர்கள் இப்பொழுது இரும்பினாலான நிலையான வேலி தற்போது அமைக்கப்பட்டு விட்டதாக, நோட்டன் பிரிட்ஜ் பகுதியில், இது கேரண்டியர்ல பகுதியில் அல்ல, நோட்டன் பிரிட்ஜ் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அங்கு இப்பொழுது அந்த வேலி நிலையான ஒரு இரும்பு வேலி அமைக்கப்பட்டு விட்டதாக அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். இந்த கேரண்டியர்ல பகுதியில் வேலி அமைக்கப்படவில்லை, காரணம் தற்போது வழக்கு விசாரணைகள் இடம்பெற்று வருவதனால் அந்த இடத்தில் விதமான மாற்றங்களையும் மேற்கொள்ள என்ற காரணத்தினால் அங்கு வேலிகள் அமைக்கப்படவில்லை. எனவே இந்த காணொளியானது கேரண்டியர்ல விபத்து இடம்பெற்ற பகுதியில் எடுக்கப்பட்ட காணொளி அல்ல, இது 2003ஆம் ஆண்டு நோட்டன் பிரிட்ஜ் பகுதியில் எடுக்கப்பட்ட காணொளி என்பது உறுதியாகி இருந்தது. மற்றொரு விடயம் சுற்றி, அதாவது இது மிகவும் சுவாரஸ்யமான ஒரு விடயம், அதாவது முதலைகள் நீரில் மூழ்குவது போன்று நடித்து மனிதர்களை வேட்டையாடுவதாக ஒரு காணொளி வெளியாகியிருந்தது. அது குறிப்பிடப்பட்டிருந்தது. அதாவது இந்தோனேஷியாவின் பெரிட்டோ நதியில் தான் இந்த முதலைகள் இவ்வாறு மூழ்குவது போன்று நடித்து மனிதர்களை வேட்டையாடுவதாக. குறிப்பாகவே முதலைகள் என்பது மிகவும் புத்திசாலியான விலங்கு, அதே போன்று நவீன வேட்டைக்காரன் என்றும் அழைக்கப்படுகின்றது. எனினும் இவ்வாறு மூழ்குவது போன்று நடித்து மனிதர்களை வேட்டையாடுகின்றனவா என்பது ஒரு சந்தேகமான ஒரு விடயம்தான். ஆமாம், நாம் இது தொடர்பில் ஆய்வினை மேற்கொண்ட போது சரண்யா, இந்த பல பல்கலைக்கழக நிபுணர்கள் தெரிவித்த ஒரு விடயம், முதலைகள் நீங்கள் கூறியது போல அவை புத்திசாலித்தனமானவை தான், இருப்பினும் இந்த நடித்து மனிதர்களுக்கே உரியது தான் இந்த நடிப்புகள். இவ்வாறு நடித்து ஒருவரை வேட்டையாடுவது என்பது ஒரு சாத்தியமற்ற ஒரு விடயம் என அவர்கள் தெரிவித்திருந்தனர். மேலும் ஆஸ்திரேலியாவில் உள்ள சார்ல்ஸ் டார்வின் பல்கலைக்கழகத்தின் முதலை நிபுணர் ஒருவர் இது தொடர்பில் தெரிவித்த கருத்தில் அவர் குறிப்பிட்டிருந்தார், முதலைகள் உணவை தனது தாடையில் சேமித்து வைத்து கொண்டிருக்கும் போது தனது கைகள் மேலே உயர்த்தியபடி அவை நீரில் இருக்கும் எனவும், இது ஒரு முதலைகளின் இவ்வாறான இயல்பான செயற்பாடு எனவும், அதாவது அதிகளவான உணவுகளை தாடையில் வைத்திருக்கும் போது அது இயல்பாகவே அதன் கைகள் மேல் தூக்கிய நிலையில் இருக்கும் என்றும், இவ்வாறு நடித்து மனிதர்களை வேட்டையாடும் என்பது ஒரு நிரூபிக்க முடியாத ஒரு தகவல் என்பதனை அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். அதே போன்று சரண்யா, இவ்வாறான கிளைம்கள், அதாவது இவ்வாறு உண்மையை கண்டறிய வேண்டும் என்று நீங்கள் என்னும் தகவல்களை எமது தொலைபேசி இலக்கத்துடன் தொடர்பு கொண்டு நீங்கள் எமக்கு அறிவிக்கலாம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் 0771514696 என்ற எமது தொலைபேசி இலக்கத்திற்கு அழைத்து நீங்கள் உங்களுக்கு இருக்கும் ஏதாவது கிளைம்ஸ் இருந்தால் நீங்கள் எங்களுக்கு அறிய தரலாம். மற்றும் இதே இலக்கத்தில் வாட்ஸ்அப் ஊடாகவும் நீங்கள் எம்மை தொடர்பு கொள்ள முடியும். தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.